ஆவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து. இவ சுகமாகறதுக்கு தான் தொடரா. இவ தொட்டாள். இயேசு அவளை திரும்பி பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அங்கே சோசோன்ற வார்த்தையை தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இது என்னது? இது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னார். ரட்சித்ததுன்னு அர்த்தம்? நிறைய பேருடைய அர்த்தத்தின்படி ரட்சித்ததுன்னா பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னது எதை சொன்னார்? என்ன விதமான ரட்சிப்பு? சுகம், சுகம் வடிவிலே, சரீர சுகம். அவளுக்கு ரத்த போக்கு இருக்குது. 12 வருஷமா எல்லா டாக்டரையும் பார்த்து தனக்குள்ள ஆஸ்தியெல்லாம் செலவழிச்சிட்டா. டாக்டர்கிட்டே ஆஸ்பத்திரியிலே செலவழிச்சிட்டு லூக்கால சொல்லியிருக்குது, ஷி க்ரூ வர்ஸ். அவளுடைய நிலைமை இன்னும் மோசமானது. அவ்வளோத்தையும் செலவழிச்சிட்ட பிறகு முன்னை விட மோசமாக இருக்குன்னு அப்படி இருக்கும். அந்த மாதிரி நிலையில் இருந்தவ சொஸ்தமாயிட்டா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்ன உடனே சொஸ்தமாயிட்டாங்க. சோசோன்ற வார்த்தை தான் ரட்சித்ததுன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையாக நடந்தது என்ன? பாவ மன்னிப்பு இல்லை, அந்த மாதிரி ரட்சிப்பு இல்லை. என்ன நடந்தது? சுகம். அப்போ அதிலே தெரியுது, ரட்சிப்புன்ற வார்த்தையில் அல்லது ரட்சிப்பில் சுகமும் சரீர சுகமும் அடங்கி இருக்கிறது என்பது விளங்குகிறது இல்லையா? மார்க்கு 6ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 56வது வசனம் பாருங்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளில் வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேணும் என்று அவரை, நாம் நினைக்கிறோம் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஒருத்தி தான் அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டு சொஸ்தமானான். கிடையாது. அவர் போன இடங்கள்லாம், நிறைய கிராமங்கள் பட்டணங்கள்லாம் சந்தை வெளியில் வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவர்கள் தொடும்படி உத்தரவு கொடுக்க சொல்கிறார். பர்மிட் பண்ண சொல்கிறாங்க. தொட்டுக்கிட்டோம், சோகமாகிக்கிட்டோன்னு வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இந்த சொஸ்தமானார்கள் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா சோசோ என்ற வார்த்தையிலேருந்து வருது. ஆனது சொஸ்தம், ஆனால் வார்த்தை சோசோங்கிற வார்த்தை அது மெயினாக ரட்சிப்புன்னு மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆனால் சொஸ்தத்துக்கும் அதே வார்த்தை தான். அப்போ ரட்சிப்பு, சொஸ்தம் எல்லாம் ஒரே இதில் அடங்கி இருக்கிறதுங்கிறது மறுபடியும் அங்கே தெளிவாகிறது இல்லையா? சரி.